அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் உள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு பேசிக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருமே ஓட்டு கம்பல்சரி போடணும். அது நம்மளோட உரிமை. தைரியமாக கம்பல்சரி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தாராளமாக ஓட் பண்ணுங்க. யாரும் மிஸ் பண்ணாமல் ஓட்டு மட்டும் போடாமல் இருக்காதீங்க. ஒரு ஜென்ரலாக சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு, அதனால சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடிங்குள்ளே போகலாம். இன்னைக்கு ட்ரேடிங்கில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 211 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட். நான் சொன்ன மாதிரி தான் 25,000 கிராஸ் ஆகும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல அப் அண்ட் மூவ்மெண்ட். ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ நல்ல பில்ட் ஆயிருக்கு. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு செக்ஷனாக உள்ள போகலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 789 பாயிண்ட் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட். நல்ல ஒரு கரெக்ஷன் வந்து இப்போ மீண்டும் மேலே போயிட்டு இருக்கு ஒவ்வொரு பங்கும். செக்டாரும் பார்த்தீங்கன்னா எல்லா செக்டருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ ஒரு 102 பாயிண்ட் ஏற்றத்தை தான் முடிச்சிருக்காங்க. நிஃப்டி எஃப்எம்சிஜி பங்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 1264 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை தான் கொடுத்துருக்கு. நிஃப்டி ஐடி மட்டும் ஒரு 143 பாயிண்ட் நல்ல ஒரு நியூட்ரல் ட்ரேட் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் ஃபுல்லாகவே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு நல்ல ஒரு லெவலில் தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. அகைன் பார்த்தோன்னா வர நாட்கள் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மேபி 25,000 கிராஸ் ஆச்சுன்னா கம்பல்சரி 26 கிட்ட போக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். சப்போஸ் இந்த போர் அகைன் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இறங்கத்துக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அந்த இறங்கும் போது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் பிடிச்சா போதும், நம்ம பங்குல கரெக்டாக சேகரித்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பார்க்கலாம். பில்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நல்ல க்ரோத்தில் இருக்கும். ஆல்மோஸ்ட் என்னுடைய போர்ட்ஃபோலியோ எல்லா பங்குமே நல்ல க்ரோத்தில் இருக்குது. இந்த க்ரீன் எல்லாமே ரெட்லேருந்து எல்லாமே க்ரீன் சிக்னல் போயிடுச்சு. நல்ல ஒரு க்ரோத்தில் எல்லா பங்குமே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபர்தராக எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணிருக்காங்க நம்ம பார்த்துக்கலாம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா வித்துருக்காங்க 1918 கோடி பார்த்தீங்கன்னா வித்துருக்காங்க. பிஃபோர் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கான ஸ்டேஜ் வந்துட்டாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா வர வீக்கும் விற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் டிஏஸும் பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு 2221 கோடி பார்த்தீங்கன்னா உள்ள போட்டிருக்காங்க. நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டிஏஎஸும். மேபி வர வீக்கில் டிஏஎஸும் எஃப்ஐஎஸும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். சப்போஸ் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா வித்துட்டே இருந்தாங்கன்னா மார்க்கெட் இறங்க ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது நம்ம உள்ளே போகலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸோட உள்ள வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வேதாந்தா தான். செம்ம பிளான்ல உள்ள வந்திருக்காங்க. ஒரு ஷேர் நீங்கள் வேதாந்தா வச்சிருந்தீங்கன்னா 5 பங்கோட ஷேர் உங்களுக்கு லாபத்தோட வரும். அது என்னென்ன விஷயம் நான் சொல்கிறேன் தெளிவாக. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலுமினியம், மின்சாரம், எண்ணெய், அப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு போன ஒரு சில நிறுவனம் பார்த்தீங்கன்னா டிமேஜ் பண்ணுறாங்க. ஒரு வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஷேர்ல இருந்து 4 ஷேராக பிரியுது. அந்த ஷேரோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக ஆட் ஆகும். அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல தனியாக உங்களுக்கு மெர்ஜ் ஆகிட்டு வந்துடும். வச்சிருக்க எல்லாருக்குமே நல்ல லாபம் வரும். கம்பல்சரி ஒரு ஷேருக்கான வேல்யூ வந்து 4 ஷேராக உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா கம்பெனி இப்போ நம்ம வேதாந்தா வச்சிருக்கீங்க, எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் நான் வச்சிருக்கேன்னா அப்போ 4 கம்பெனி உள்ள இருக்கா 4 ஷேராக உங்களுக்கு அடிஷனல் போனஸாக கொடுத்துருவாங்க. இதுதான் டிமெர்ஜர். ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேதாந்தா பட் இந்த நியூஸை சொல்லியும் கரெக்ஷன் தான் இருக்குது. 767 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. பட் நல்ல பீக்ல இருந்து இப்போ ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன்ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அகைன் பார்த்தா ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு கிடைச்சா உள்ள போகலாம். டிமேஜ் நடந்து பங்கு ஏறும் பார்த்தேன். ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் கரெக்ஷன் தான் கொடுத்துருக்கு. வாய்ப்பு இருக்கு. நீங்க யூஸ் பண்ற நினைக்கும் யூஸ் பண்ணுங்க. டிமேஜ் ஆவதனால நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு நினைக்கிறோம், தாராளமாக உள்ள போய் பை பண்ணுங்க. வேணாம்னு நினைக்கிறோம் தயவு செஞ்சு உள்ள போக வேண்டாம். அவசரப்பட்டு வாங்க வேண்டாம். சரி, வேணுன்றவங்க மட்டும் உள்ள போங்க. சரிங்களா? ஏன்னா பீக்ல இருக்கு ஸ்டாக்கு. நம்ம வாங்கிட்டு லாஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பொறுமையாக யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. வேதாந்தா பீக்ல தான் இருக்கு. யோசிச்சு முடிவெடுங்க. டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, மெர்ஜ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு உள்ள போய் மாட்டிக்காதீங்க. பட் ஒரு சிலருக்கு இந்த ஆப்ஷன் வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு கெயின் கிடைக்க வாய்ப்பும் இருக்கு. லாஸ் ஆக வாய்ப்பும் அதிகம். பார்த்து தெளிவாக முடிவெடுங்க. இன்னைக்கு அடுத்த நியூஸ் உள்ள போகலாம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப பை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பங்கை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பங்கோட நேம் பார்த்தீங்கன்னா ஷைலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக் லிமிடெட். நானும் செக் பண்ணேன். என்னதான் அப்படி பண்றான்னு பார்த்தா எல்லா பங்குலையும் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பங்கை மட்டும் ஹெவியாக ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த நியூஸ்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 16.73% பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பேசிக்ல இருந்து இந்த பங்கை வந்து எஃப்ஐஎஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு 5 வருஷத்துல மட்டுமே 300% வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்தை கொடுத்துருக்கு. இதனால நம்ம உள்ள போகணுமான்னு தெரியாது. ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டாக்கோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு உள்ள போங்க.
ஸோ நல்ல லெவல் கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் அகைன் பார்த்தீங்கன்னா பீக்கில் போயிட்டு அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நல்ல லெவல் இருக்குது. ஸோ என்னோட புக் வேல்யூ பாருங்கள், புக் வேல்யூ 123 இருக்குது. ஸோ ரொம்ப ஹை. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.11%, ஃபேஸ் வேல்யூ ₹2 இருக்குது. ஸோ பார்த்து தெளிவாக முடிவெடுங்க, அவசரப்பட்டு உள்ளே போகாதீங்க. ஸோ இந்த மாதிரி பங்கெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. அவசரப்பட்டீங்கன்னா கம்பல்சரி லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ இன்னும் கரெக்ஷன் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பங்கை நம்ம சூஸ் பண்ணலாம்னு பார்த்து உள்ளே போங்க. ஃபர்தராக எனி அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு கொடுக்குற வீடியோவில் ஸோ அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா தான். ஸோ என்னுடைய மகாராஷ்டிராவோட இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினச்சேன். பட் அந்தளவுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கல. ஐஎஸ்சி டிவிடெண்ட் டீல் பார்த்தீங்கன்னா 1.87 கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் இந்த காலாண்டு என்ன பண்ணுவோம்னு தெரியல. பட் இந்த காலாண்டு பார்த்தா 2000 கோடி வந்து லாபத்தை கொடுத்துருக்கு. ஸோ வருமானம் மட்டுமே 35% பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வட்டி விகிதத்தில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாமல் உள்ளே போகலாம். பங்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 6% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ₹80 இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அகைன் பார்த்தோன்னா நல்ல ஒரு பீக்கில் போயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி அப்புறம் பிடிங்க, அவசரப்படாமல் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பீக்கில் இருக்குது ஸ்டாக்கு. அவசரப்பட்டீங்கன்னா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். பொறுமையாக இருந்து வாட்ச் பண்ணிட்டு உள்ளே போங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அகைன் நல்லா பீக்கில் போயிடுச்சு பங்கு. ஸோ இந்த டைமில் நம்ம பிடிச்சினா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணிவிட்டு அகைன் உள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஓலாவோட நியூஸ் தான். ஸோ ஓலா என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காலாண்டு வந்து விற்பனை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏர்டெலை விட கொஞ்சம் முதலீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓலாலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓலாவில் நான் உங்களுக்கு ஃபர்தராக ஒரு பேசிக்கான விஷயம் சொல்லிடுறேன். இந்த மாதிரி பங்கில் உள்ளே போக வேண்டாம். ஸோ நிறைய ரிஸ்க் அதிகம். ஸோ இந்த போரால் மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எடுக்க நிறைய பேர் உள்ளே போயிருப்பாங்க. ஸோ அதனால தான் என்னோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பங்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு உள்ளே போங்க. அவசரப்பட்டு போனீங்கன்னா லாஸ் ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மாதிரி பங்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம் நல்ல லாஸில் இருக்குது. ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸில் இன்றைக்கி 4.5% கிட்ட கரெக்ஷன் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி போங்க. ஸோ இந்த பங்கு சூஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் ஏர்டெலை சூஸ் பண்ணலாம். ஏர்டெல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. 0.75% இன்றைக்கி நல்ல க்ரோத்தில் இருக்குது. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் நடந்துச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் போயிடுச்சு. ஸோ கரெக்ஷனாக வாய்ப்பு அதிகம். பங்குகள் வரும்போது நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுவும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அவசரப்பட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸில் போய் முடிய ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம பங்குல சூஸ் பண்ணும்போது பொறுமையாக அதான தெளிவான புரிதலோடு உள்ளே போங்க. அவசரப்பட்டிங்கன்னா ரொம்ப லாஸ் நம்மளுக்கு தான். ஸோ ஒவ்வொரு பங்கும் சூஸ் பண்ணும்போது தெளிவான அனலைஸோட உள்ளே போங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா தான். ஸோ சன்ஃபார்மா இன்னைக்கு ஒரு 0.14% கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இன்னைக்கு 1666 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த கட்ட முடிவு வெயிட் பண்ணுங்க, கரெக்ஷன் ஆகட்டும். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. கரெக்ஷன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். ஸோ அடுத்த கட்ட முடிவு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ நல்ல கரெக்ஷன் வரட்டும். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் வந்தால் தான் நம்ம உள்ளே போவோம். ஸோ அதான் நம்மளுடைய கரெக்டான தெளிவான அனலைஸ். ஸோ அது வரையும் அவசரப்படாதீங்க. ஸோ ஒரு ₹1580 கிட்ட போச்சுன்னா நல்ல சப்போர்ட். அடுத்த கட்ட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹1550 கீழே போச்சுன்னா இன்னும் நல்ல சப்போர்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி அது வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணால் கரெக்ஷன் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ கரெக்ஷன்லாம் இருக்குது. நல்ல செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அவசரப்பட்டிங்கன்னா நம்ம பங்குல பிடிக்க முடியாது. பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டு இருங்க. இதுவே நம்மளுக்கு நல்ல பொங்கல் ஆப்போசிட் கிரியேட் ஆகும். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா க்ரோவ் தான். ஸோ க்ரோவ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 9% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ட்ரேடேக்குள்ள நல்ல செல்லிங் ஆகிருக்கு பங்கு. ஸோ நல்ல லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 9% ஏற்றத்தை கொடுத்து 214 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட், நல்ல ஒரு கரெக்ஷன் ₹150 கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ₹214 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி பங்குகளை சூஸ் பண்ணும்போது கம்மி லெவலில் வரும்போது சூஸ் பண்ணிங்கன்னா நல்ல லாபத்தை பார்த்துருக்கலாம். அவசரப்பட்டிங்கன்னா உங்களுக்கு பங்குல வாய்ப்பு கிடைக்காது. பொறுமையாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த மாதிரி வாய்ப்பு மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நல்ல லெவலில் இருந்துச்சு பங்கு. ஸோ இது மாதிரி வாய்ப்பு வரும்போது நான் கம்பல்சரி வீடியோ அப்டேட் பண்ணுறேன். பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா ரோலக்ஸ் ரிங்ஸ்னு ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 16% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதுவும் இன்ட்ராடேக்குள்ளே போயிருக்கு இன்னைக்கு. ஸோ நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் இருந்திருக்கு. ₹122 க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ட்ரேடிங். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 125 100 கிட்ட வந்து அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 160 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட்லாம் வந்துச்சு, நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தான் இந்த பங்கில் நான் சூஸ் பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்தராக கம்மிங் வீடியோஸில் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பங்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது நம்ம உள்ளே போகலாம். ஸோ அது வரையும் வாட்ச் பண்ணுறது நமக்கு நல்லது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன லெவலில் பங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் கம்பல்சரி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ டிக்ரீஸ் ஆனாலும் கம்பல்சரி உங்களுக்கு பங்குல காட்டுறேன். ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் நடந்து ஒரு 100 கிட்ட வந்து அகைன் பார்த்தா பீக்கில் போயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் 194. ஸோ முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி மட்டும் 12% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் இன்டர்டேக்குள்ளே நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் போட்டு அடிச்சிருக்காங்க. சரியான இன்க்ரீஸ் லெவலு ₹194 ஏற்றிருக்காங்க இன்னைக்கு. ஸோ நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட்டு. ஸோ இந்த பங்கையும் நம்ம வாட்ச் பண்ணுவோம். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ நல்ல ஒரு பீக்கில் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆப்போசிட் கேட்டாமல் உள்ள போகலாம். இப்போ பீக்கில் இருக்குது. அவசரப்படாமல் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க.
ஸோ கேண்டில்ஸ்டிக் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நல்ல டிஃபரன்ஸில் வந்து சரியான அப் அண்ட் மூவ்மெண்ட்டு. ஸோ ஆப்ஷன் கிடைக்கும் போது உள்ளே போகலாம். ஸோ அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தோன்னா யூனிட்டு ஸ்பிரிட்டு தான். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி பிஃபோர் வீடியோலேயே அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நல்ல லெவலில் பங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு, வாங்குறவங்க வாங்குங்கன்னு சொல்லிட்டு நான் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 4% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட்டு. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தோன்னா 1359 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு கிடச்சிது. ஒரு 1218 கிட்ட வந்துச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்களே பார்த்தா தெரியும், 1359 ரூபா. வாங்கின நம்பருக்கு எல்லாருமே நல்லது. ஸோ நல்ல ஒரு பீக் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், நல்ல ஒரு கெயின் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பங்கு சூஸ் பண்ணும்போது தெளிவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம பங்கு நீங்கள் பிடிச்சாலே போதும், உங்கள் போர்ட்ஃபோலியோ கரெக்டாக பில்ட் பண்ணலாம். ஸோ நல்ல லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம பங்கு தான் நம்ம பொறுமையாக வாட்ச் பண்ணி லாங் டைம் ஹோல்ட் பண்ணணும். ஸோ இப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்குது என்னுடைய ஷேரும் இந்த பங்கில். ஸோ உங்களுடைய அந்த தெளிவாக சொல்லணும், உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி கிரியேட் ஆகும்போது உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பங்குலாம் வாங்கி வைங்க. இதெல்லாம் வந்து ஹால்கர் பங்கு. ஸோ நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கிற பங்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கி வச்சுங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்முக்காச்சும் ஒரு ஜஸ்ட் 1 or 2 இயர்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் விற்றுக்கலாம். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். வெயிட் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா கம்பல்சரி இன்றைக்கி க்ரோத்தில் வந்திருக்கும் அந்த பங்கு. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ண பங்கு இந்த பங்கும். ஸோ அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு நல்ல பங்கில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜ் தான். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற பங்கில் வருண் பெவரேஜ் ஒன்று 485 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 4% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நான் உங்களுக்கு கொடுத்த பங்குல எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியான ஏற்றம். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்குது பங்கு. ஸோ நான் எல்லாமே நம்ம பங்கு பை பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு தேவையான பங்கு, நல்ல பங்குகள் மட்டும், தெளிவான பங்குகள் மட்டும் சூஸ் பண்ணி போனாலே போதும். ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் கிடச்சிது நம்மளுக்கு. ஒரு 382 கிடச்சிது. நான் இந்த லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ நல்ல க்ரோத்தில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 485 ரூபா, ஆல்மோஸ்ட் ஒரு 90 ரூபா கிட்ட ஏற்றத்தை இருக்குது. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டு, போர்ட்ஃபோலியோ நல்ல பில்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி பங்கு நம்ம வாங்கி வச்சிருக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஸோ இது மாதிரி தான் டெபிகேஷனோட எல்லா செக்டரும் பங்குல சூஸ் பண்ணி வாங்கணும். ஸோ நல்ல லெவலில் ப்ராஃபிட்டில் என் பங்கு இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வாங்கினா கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நாங்கள் ஃபர்தராக என்னென்ன பங்குல ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாவது நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை மட்டும் பார்த்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிங்க. கம்பல்சரி போர்ட்ஃபோலியோ எப்போவுமே க்ரீனில் இருக்க பார்த்துக்குங்க. ஸோ கம்பல்சரி கெயின் ஆகும் நான் கொடுக்குற பங்கு. ஸோ ஒவ்வொரு அனலைஸும் தெளிவாக பார்த்து தான் கொடுக்குறேன். நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது கம்பல்சரி உள்ளே போங்க. தைரியமாக உள்ளே போயிட்டு வாங்கி வைங்க. ஸோ லாங் டேர்முக்கு கம்பல்சரி ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தான். ஸோ இன்னைக்கு மட்டுமே ஒரு 3.5% இறக்கத்தை கொடுத்துருக்கு இந்த பங்கு. ஸோ இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டில் இந்த பங்கு ரொம்ப அடிச்சு இறக்கியிருக்காங்க. 1905 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் போச்சு. அகைன் பார்த்தா கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நியூஸ்னு தெரியல. நான் ஃபர்தராக நியூஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். இந்த லெவலில் வாங்காதீங்க. நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான். ஸோ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த பங்கு இருக்குது. ஸோ இந்த பங்கு இன்னைக்கு 1% கரெக்ஷன் கொடுத்துருக்கு. 235 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு லாஸஸ் சொன்னது தான். ஸோ பிஃபோர் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். ஒரு 223 நம்மளுக்கு வந்துச்சு. அந்த டைம் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ 234 கிட்ட வந்திருக்கு. ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணுங்க. மிஸ் பண்ணியிருந்தீங்க, தாராளமாக வாங்க நினைக்கிறவங்க வாங்குங்க. மிஸ் பண்ணிங்கன்னா அகைன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகாது. ஸோ நல்ல லெவலில் வந்திருக்கு. அகைன் கரப்ஷன் ஆக வாய்ப்பு அதிகம். சப்போஸ் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். அதோட ரொம்ப அதிகம். இந்த போர் பதட்டம் கொஞ்சம் கண்டினியூ ஆச்சுன்னா மார்க்கெட்டில் கம்பல்சரி நிறைய பங்கு வாய்ப்பு வர வர அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பு வரும்போது கம்பல்சரி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் யாருமே லாஸ் ஆகக்கூடாது. இந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ எல்லாருமே போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண தான் பார்க்கணும். ஸோ தெளிவான புரிதலோட ட்ரேடிங்கை இந்த ஷேர் மார்க்கெட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு பங்கையும் சூஸ் பண்ணும்போது தெளிவாக பார்த்து அனலைஸ் பண்ணி உள்ளே போங்க. நம்ம கொடுக்குற பங்கு எல்லாமே ஸோ லாங் டைம் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ உங்ககிட்ட கிடைக்கிற அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சேவிங் மாதிரி வரும். இந்த பழக்கத்தை கொண்டு வந்தாலே போதும். நம்ம லாஸ்ட் ஒரு ஃபியூச்சரில் ஒரு 10 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கும்போது நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்குங்க. அவசரப்பட்டு எதுலையுமே பார்த்து முதலீடு பண்ணாதீங்க. ஸோ பீக்கில் வாங்காதீங்க. லோவில் பிடிங்க. லோவில் பிடிச்சா தான் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ நல்ல லெவல் வரும்போது பங்கு நானே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு நிறைய குறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கம்பல்சரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஸோ உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லா நண்பருக்குமே ரொம்ப நன்றி.